வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மைன்கிராஃப்ட் சோலோ சர்வைவல் எபிசோட் வர ஆரம்பிச்சிடும். ரெகுலராக வராது, நடுவில் மாட் வீடியோ அந்த மாதிரி கூட வரலாம், யாருக்கும் தெரியும். அது வரணுன்னாக்கா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்களோ அவ்வளோ வீடியோ நான் போட்டுன்னே இருப்பேன். அதாவது ஒரு லைக்னாக்கா ஒரு வீடியோ நான் இந்த மாதிரி இல்லை, ஒரு 15 லைக்னாக்கா ஒரு வீடியோ அந்த மாதிரி எடுக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் பேசிக் வந்து ஃபுட்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வேறு போய் சொல்ல மாட்டேங்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்கள் சில பேர், நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. அதை பார்த்து எனக்கு மனசு கஷ்டமாகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு மறக்காமல் உங்கள் இந்த வீடியோவை பார்த்து நான் கருத்தில் தெரிவிங்க. வாழ்வது கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் விட்டு மைண்ட் பண்ணதுலேயே வந்து ஆக்ஸ் தெரிஞ்சுங்க போது நல்ல வேலை எப்பயாச்சும் ஒரு தான் சொல்லுவேன். 3-4 தடவை வீடியோ எடுக்கும்போது ஃபுல்லாக பிக்காக்ஸுன்னு வளரும் வாய். வந்து ஆக்ஸ் வச்சு எவ்வளோ கரெக்டாக 64 படிச்சிருக்கேன். சீன் வந்து கேவலமாக இருக்குது. ஷேடர் வர வர கம்மிங் டு ஓபி ஷேடர் தான் சொல்ல முடியுது. சாதாரணமான ஷேடர் ஃபஸ்ட்டு வந்துருக்கேன். குச்சம் எப்படியே கிடச்சிடும். நீங்கள் யாரும் விட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. மரத்தை எடுத்தீங்கன்னாக்கா அதுலேயே குச்சி கிடைக்கும். இங்கிலீஷில் இருக்குது. இதையும் கலெக்ட் பண்ணிட்டு போடலாம். மாடு இருக்குது. இந்த மாடை ஹெல்ப் பண்ணாக்கா கிடைக்கிற வீடியோ அது அப்கமிங்னாக்கா வரும் சேனலில். அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஓட் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்டில் போடுங்க. ஸ்னீக் பண்ணால் வர ஸ்னீக் பண்ணாக்கா ரேண்டம் லூட் கிடைக்கும். அடுத்தது எதுனா மைண்ட் பண்ணாக்கா மாப் ஸ்பேனாகவும் இல்லைனாக்கா நம்மளுக்கு நெதரைட் பிளாக்கு அந்த மாதிரி கிடைக்கும். அந்த வீடியோவா இல்லைன்னா இந்த மாடை அடிச்சு கொண்டாக்கா லூட் கிடைக்கிறது அந்த வீடியோவா எதுன்றதை நீங்கள் 3 டீமாக பிரிஞ்சு சொல்லலாம். இல்லைனாக்கா ஒருத்தர் கூட சொல்லலாம். எதுக்கு அதிக ஓட்டு வருதோ அந்த வீடியோ தான் நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா 3 மோட் பேக்கும் இருக்குது என்கிட்ட. கையில் இருக்கிற மோட் பேக்கு இதை சொல்ல முடியும். இது எத்தனை நான் எப்போயோ பார்த்துருக்கேன். அங்கே என்னடா எதுவும் சரிச்சு விட்ட மாதிரி இருக்குது. நான் என்ன டிரான்ஸ்போர்ட் ஆகி ரத்த பூமிக்கு வந்துட்டேன்னா இந்த வேர்ல்டு பேர் நான் என்ன வச்சுருக்கேனாக்கா ரியல் மைன்கிராஃப்ட் வேர்ல்டு. ஆமாம், அது இல்லை, மைன்கிராஃப்ட் பெட்டர் வேர்ல்டுன்னு தான் வச்சுருக்கேன். இங்கே நான் எதுவுமே பண்ணலையே. எதுனா டெலிபோர்ட் ஆகி வந்துட்டேன். ஆனால் கைஸ் நான் இதில் டீம் போட போகிறதில்ல. விசர்ட் கிராஃப்ட்டு அவங்க கூடலாம் டீம் போடணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஆனால் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பாட்டாச்சு கொஞ்சம் விளையாட டீம் போடலாம். எனக்கு எக்ஸாம் வேறு படிக்க சொன்னாங்க. படிக்காமல் நான் விளையாண்டுருக்கேன். ஓகே, நான் தேவையில்லாமல் ஏன் இங்கே நோண்டிங்கன்னு தான் தெரில. இருங்க, நம்ம வந்ததுக்கு ஒரு சிம்பிள் போட்டு போயிடலாம். இங்கே ஒரு ஜே, அதுக்கு மேலே 2
இருங்கடா நான் இருக்கேன். 5 6 7 ஓகே மைண்ட் காப்பாத்தியா ஓகே மேலே வந்தாச்சு. ஓகே மைண்ட் கிராஃப்டில் ஜே என்னோட பேர் வந்து சொல்ல மாட்டேன். ஜேயில் ஸ்டார்டிங் லெட்டரு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. சொன்னாக்கா மொட்டையாக முடிஞ்சிடும். கண்டுபிடிச்சவங்க கமெண்டில் போடுங்க, நான் எது கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஜெயின் போட்டாச்சு. யாராச்சும் டீம் மட்டும் இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. உண்மையானே நான் எதுனா வேர்ல்டுக்கு வந்தேனா, வேறு எதுனா வேர்ல்டுக்கு வந்தேனா, இந்த விஜட் கிராஃப்ட் எல்லாம் போட்டுருந்துருப்பாரு ரத்த பூமிட்டு அதில் எதுக்கு வந்தேனா எனக்கு ஒன்றுமே புரியல. தலைவலிது ஏரியாச்சு. வீடியோ ஸ்டார்ட்லேயே இருக்குது. இல்லை ஓகே போய் தொல்லடா. ஓகே கிளிச் ஆகுது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு பிளேன்ஸுமே காணும். ஓகே இங்கே ஓக் ட்ரீ இருக்குது, அப்படின்னா பிளேன்ஸ் இருக்கும். ஹாடே எனக்காக தான் வெயிட் பண்ணி இருக்கியா? தேங்க்யூ இல்லை நான் வெட்டக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். இதுங்களை வெட்டுறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் பெட்டு செய்ய தேவையே. சப்போஸ் இந்த வில்லேஜ் கிடைக்கலனா மாட்டிப்பேன் மாப்ஸ்கிட்ட. அதுக்காக ஒரு உயிரை இழக்கிறதுல தப்பே இல்லை. இந்த இடம் என்ன இடம்? ஓ மை காட் ஊந்துருப்பேன். சரி ஊந்துருந்தாலும் ஏந்திருக்கலாம். என்னடா அங்கங்கே ஒரு மாதிரி சரிச்சு விட்ட மாதிரி இருக்குது எல்லாத்தையும். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. எதுனா ஹீரோ பிரெயின் வந்துட்டானா? ஹீரோ பிரெயின் இல்லை, அவன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன்லாம் மோடு பேக் போட்டால் தான் வருவான். ஐயோ இதில் மாட்டிட்டானா? ஓகே சீக்கிரமாக போயிடணும் தெரிஞ்சிடும். நம்ம உடச்சிங்க மேலே போயிடலாம். அடைச்சை அதுக்குள்ளே பசி எடுத்துக்கிச்சு. 1 2 3 ஓ மை காட் கீழே விழுந்துருந்தா என்ன ஆகுது? ஓ நோ வாய்ஸ் எப்படி இருக்கு? கேவலமாக இருக்குல்ல. ஏன்னா அதான் என் வாய்ஸு. இப்போ கீழே விழுந்தனாக்கா ஸ்டேட்டாக சொர்க்கம். இங்கே இப்படி எட்டி பார்க்குறத விட்டு நைட் ஆச்சு, சேர்த்து போகிறேன். ஸோ ஓகே விடிஞ்சதும் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே இந்த ஸ்கெலிட்டன் நல்லா கட்டுற பண்ணிடுது. ஓகே விஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ½ மைண்ட் கிராஃப்டில் நைட் ஆகிடுச்சுனாக்கா ரொம்ப நேரம் ஆகுது. இதுவே ஃப்ரீ ஃபயரில் நைட்டுன்றது ஒன்று கொண்டாடவே இல்லை. இந்தியன் பைக் ரைடிங் 3Dயில் இப்போ புதுசாக மழை கொண்டு வந்துருக்காங்க. 99 ஃபஸ்ட் டைம் போட்டாக்கா இருட்டிங் இருக்கும், மறுபடியும் அதை போட்டாக்கா மழை பெய்ய ஆரம்பிக்கும். அந்த வீடியோ வேணும்னாக்கா கேளுங்க. எத்தனை வீடியோடா போடுவது? ஒரு நாளைக்கு ஒன்று போடுறது அதிசயம், இது இத்தனையா அப்படின்ட்டு ஆச்சரியப்படாதீங்க. ஓகேவா? பரம ரகசியத்தை வெளில சொல்லக்கூடாது. இப்போ நான் கீழே ஒழிந்தனாக்கா என்ன ஆகணும்? தேவையில்லாமல் மற்ற நாள் ஏற்றேன் பக்கத்துலேயே இருந்து போய். ஆனால் நான் ஃபஸ்ட்டு பார்த்த இடத்துலேருந்து ஊழ்ந்தாக்கா என்ன ஆகுது? நமக்கு டமா துண்டு அடித்து அரை ஆட்டு போகுது. அங்கே அம்மா பெரிய பள்ளம், அதில் மரண ஓசை கேட்குது. ஓவா அப்படின்ட்டு. இப்போ உருப்படியான இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த இடம் ஓகே. நான் பேசாமல் இந்த மலைக்கு மேலே கட்டினாக்கா ஏறுறது இறங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். கொஞ்சம் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து உயிர் சேதம் மாரி இல்லாமல் பாதி செருப்படி பாதி ஹார்ட் போகிறேன் அப்படின்ட்டு வந்து விட்டாச்சு கீழே. ஓகே இன்னும் கீழே போதா? கீழே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். ஓகே இப்போ இங்கேருந்து ஊழ்ந்தனாக்கா செத்து போடுவேன்.
கொஞ்சம் பார்த்து போகணும். ஓகே, அந்த இன்னொரு மாடு பிளாக்கை வச்சா காண்றதுல அதில் கிராஃப்டிங் டேபிள் போட்டு நம்மளே மைண்ட் பண்ணால் கூட டொம்முன்னு வரானுங்க க்ரீப்பர் எல்லாம். ஓகே, இந்த இடம் எனக்கு பிடிச்ச இடம். கிளம்ப மாட்டேன். இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை. ஓகே, அழகாக இருக்கியா இந்த இடம். மைண்ட் கிராஃப்ட் மியூசிக்கோ இதுவும் செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்த கிளியர் பண்ணுறத டைம் கிளாஸ் எப்படி போடுறதுன்னு தெரியல. அது மறந்துனே டைம்லெஸ் எப்படிலாம் போடுறது. டைம்லெஸ் போட முடியாது. இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் பிளாக்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சர்வருக்கு லேக் ஆச்சு. சர்வருன்ற வேர்ல்டு லேக் ஆச்சு, வெளில தள்ளி விட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70 அயன்ன்ற ஸ்டோன் பிக்கேக்ஸ் யூஸ் பண்ணி பாதி எடுத்து சரிச்சு விட்டேன். அதில் கிடச்ச பொருட்கள் தான் இவ்வளோ. அதுவும் இல்லாமல் ஒன்று காமிக்கிறதுக்கு தான் நான் வந்தேனே. எவ்வளோ இருக்குது ப்ளேஸு? இந்த இடமும் இல்லை இல்லையா? இங்கே தான். இப்போ மைண்ட் பண்ணின்னு மேலே எவ்வளோ சரிச்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு மோஸ்ட் இந்த ட்ரெஷர் மேப் ஒன்று இருக்கும்ல, அது டைமண்டு பார்க்கணுச்சு. கண் அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. உண்மைக்கா பேண்ட்டுக்கு பதில் இது கண்டேன். இஸ் திஸ் பொஷன் இந்த இது போனால் தானே. இது எப்போ போகும் தெரியலையே. பொய்த்தலை மாடே. ஓகே, வச்சு பேர் என்ன? வாட்டர் பிரீத்திங். தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியுமா? எந்த ரசிக்கிறோம். ஓகே, தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியுமான்னு தெரியல. ஆமாம், பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்க இடத்துனால தான் நம்பி குதிக்கிறேன். அவன் இருக்க மாட்டான்ட்டு. எவன் தானே கேட்குறீங்க? அப்புறம் ஓகே, இப்போ 3 நிமிஷத்துக்கு நம்ம மூச்சு விட முடியும்னு நினைக்கிறேன் தண்ணி கடியில். அதனால் உடைக்க முடியிற எல்லா கேள்வியும் உடச்சிக்கலாம். இதை வச்சு ஃபுட்டு செய்ய முடியும் ரைஸ். வாட்டரா நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்கு கிட்டே வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறது. மேலே போய் பார்த்தா தான் தெரியும். இது கொச்சு கொச்சுன்னு இருக்குது. மேலே போய்ட்டு மொத்த இதையாக கலெக்ட் பண்ணுவோம். 1000 இவ்வளோ நீங்கள் தான். ஓகே, இப்போ மொத்தமாக எத்தனை ஸ்டாக் இருக்குது? நைட் ஆகிடுச்சா? பரவாயில்ல, நான் பீஸ்ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் வேர்ல்டு. ஆனால் நைட் தானே அடிச்சுருந்தாங்க. பல தடவை செத்து மறுபடியும் ரிட்டர்னிங் வந்துருக்கேன். இப்போ செத்தனாக்கா மறந்துடுவேன். அப்போ தெரிகிறதா? கரெக்டாக நான் பார்த்துக்கின்னு இருக்கிற இடம் ஒன்று. வாவ், 3 கேவலமாக இருக்குது. போயிட்டு நைட் ஆச்சு டேவாக்கிட்டு வந்துடுவோம். டே ஓகே, தண்ணிக்குள்ளே போகும்போது நைட்டாகவும் வெளில வரும்போது இதுவாகவும் இருந்துச்சு, பகலாகவும் இருக்கும். ஒரு ஸ்டாக் வந்துச்சு, அதுக்கு மேலே வந்துச்சோ. இன்னும் அவங்கள கலெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் கெல்ப்பாக வச்சதுக்கு இவ்வளோ நாக்கம் இடச்சி கிணறாக ஒருத்தன் உள்ளே போயிருந்தா இருக்கான். சவுண்டு டார்ச்சராக இருக்குது. இந்த புக்கு ரெண்டு ஓகே கரெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் மறுபடியும் மேலே எப்படி தான் போகிறேன்னு தெரியல. அதை யோசிக்காமல் டப்புக்குன்னு கீழே ஊதிச்சிட்டேன். கிராஃப்டிங் டேபிள் கூட அங்கேயே விட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, சீக்கிரம் போ. ஓ, இங்கே எனக்கு பரவாயில்லையே. நம்ம இவ்வளோ நேரம் ஸ்டோனில் மைண்ட் பண்ணது இப்போ அயனில் மைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, மறுபடியும் அந்த மலையை கூட இதாக போகிறேன். அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன்.